வணக்கம் தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். அன்பில் மகேஷின் அரசியல் வாழ்க்கை முடிந்தது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எங்கு போனாலும் அடித்தல், துரத்துதல், விரட்டல், இப்படியே பாத்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா திமுக இனிமேல் சந்திக்க வேண்டியதுதான். நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எங்கு பார்த்தாலும் திமுகவின் அலை, எதிரில் பார்த்தாலும் திமுகவின் அலை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்களில் தொடங்கி, யூடியூப் பிரச்சாரங்களில் தொடங்கி, இணையதளங்களில் தொடங்கி அனைத்திலும் திராவிட முன்னேற்ற கழகமே தற்போதைய ஒரு சூழ்நிலையிலே டாப் இடத்தை பாத்தீங்கன்னா வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அன்பில் மகேஷ் பாத்தீங்கன்னா விரட்டி அடித்திருக்கிறார். நேற்று ஓட்டு கேட்கும் போது போறாங்க, போங்க போங்க இப்ப மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மக்கள் உரிமையாக இப்ப திட்ட ஆரம்பிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மக்கள் பாராட்டப்படுகிறார்கள் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி. ஏன்னா அன்பில் மகேஷ் மேல வச்சிட்டு இருந்த மரியாதை மட்டும் இல்ல, அன்பில் மகேஷ் உதயநிதிக்கு சமமானவர். அவரையே விரட்டி அடிக்கிறார்கள் அப்படின்னா நாளை பின்ன உதயநிதிக்கு இப்ப கனிமொழியே அன்னைக்கு ஒரு நாள் தூக்கி வீசினதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்படியே எல்லாருமே பண்ணிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கதற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அன்பில் மகேஷ் ஒருவேளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா திமுகவுடைய அரசியல் கதையே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திருச்சி தொகுதியில் அது மேபி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சி பூசலா இருக்கலாம்ல. வாட் இஸ் உள்ளூர் லோக்கல் பாலிடிக்ஸில் பெருசாக சால்வ் இல்லாத பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். ஸோ அப்படி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா விரட்டி அடித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக திருச்சியில் தான் இருக்க வேண்டும் என்று KN நேரு தளபதிக்கு பாசமானவர், அன்பில் மகேஷ் நம்முடைய உதயநிதிக்கு அன்புக்குரியவர். ஓகேங்களா, இரண்டு பேருமே இரண்டு கண்கள் போன்றவர்கள். திருச்சி மாவட்டத்தில் இவரை எதிர்த்து அவரும் அரசியல் செய்ய முடியாது. திருச்சி வடக்கில் இவருடைய செல்வாக்கு அதிகம் அப்படின்னா திருச்சி தெற்கிலே அன்பில் மகேஷின் செல்வாக்கு அதிகம். இதுல யார் பேச்சை அங்க கேட்கறதுன்னு தெரியாத ஒரு சூழல் தான். ஆனா இதுல ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டியது என்னன்னா, KN நேரு அங்க டாப்ல இருக்கிறதுனால மேபி KN நேருடைய ஆட்கள் யாரேனும் இது போல வேலைகளை செய்தார்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பின்னடைவை சந்திப்பார்கள். நிச்சயமாக சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ அதற்கான காலங்கள் நிறைய மாற்றங்களை சந்திக்கும். அன்பில் மகேஷ் இப்போ இப்படி இருக்கலாம், டோட்டலாக மாறி தான் ஆகணும் ஒரு கட்டத்தில். ஓகேங்களா, அப்படி மாற வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்தார்கள், மற்றவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால் அது எப்படியெல்லாம் மாற போகிறது அப்படின்றத